வியாதி வந்தால் தொழிற்சாலை உன்னை கைவிடும். வியாதி வந்தாலும் சமூகம் உன்னை கைவிடும். வியாதி வந்தாலும் உன் உடன்பிறப்பு கைவிடுவார்கள். வியாதி வந்தா எல்லாருமே கைவிடுவாங்க. அவன் சொல்றான் 38 வருஷம் வியாதிக்காரன் சொல்றான், யாருமே இல்லை என் கூட. 38 வருஷம் வியாதி. யோவான் 5:10 யாருமே என் கூட வியாதி எல்லாம் கைவிட்டாங்க. மருத்துவம் கைவிட்டுருவோம், மருந்து கைவிடும், சர்டன் பீரியட், சர்டன் டிஸ்டன்ஸ் எல்லாம் கைவிட்டுருவாங்க. ஆனா அப்படி கைவிடப்பட்ட எல்லாரையும் ஏற்றுக்கிற ஒரே ஆள் தாவீது, இயேசு கிறிஸ்து. கைவிடப்பட்டிருக்கிறியா? இயேசு ஏற்றுக்கிறார். புசிக்க ஆகாரம், குடிக்க தண்ணீர், மருந்து, அத்திப்பழ அடை, திராட்சைப்பழ கொலை, ஏத்துல வந்துட்ட உயிர் தரது மட்டும் இல்ல, உன்னை வாழ வைக்கிற கர்த்தர். அவர் கொன்றும் போட்ட மாட்டார். வாழ வைக்கிற கர்த்தர், எதிர்க்கிற கர்த்தர் உன்னை ஒப்பு கொடுத்தார். அருமையான சத்தியம். மீன் போட்டு கேளுங்க. அந்த ஆழத்துல வாங்க. நீங்களும் நிச்சயம் நான் தாவீதுன்னு வந்துட்டேன், ஏசு வந்துட்டேன், நிச்சயம் வர வரைக்கும் ஜெபம் பண்ணுங்க. நிச்சயம் வர வரைக்கும் ஜெபம் பண்ணுங்க. அந்த அனுபவத்தில் வந்துருங்க. இயேசு ஒருபோதும் கைவிடவே மாட்டார்.